இப்போ டைம் என்ன தெரியுமா? 4 மணி. 2 நாளுக்கு முன்னாடி அண்ணன் வந்திருந்தான்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன்ல, அந்த அண்ணன் வந்துட்டு இன்றைக்கி பெங்களூர் கிளம்பிட்டாரு. சரி அவன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னதுமே சரின்ட்டு 4 மணிக்கு எழுந்திரிச்சு கிளம்பியாச்சு. நான் இப்போ கிளம்புனா தான் வந்துட்டு அடுத்து ஹஸ்பண்டுக்கும் என் பையனுக்கும் வெந்நி வச்சு விட்டு என் பையனை குளிக்க ஊற்றி கிளப்புறதுக்கு டைம் சரியாக இருக்கும். அப்புறம் மேஜிக்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்டுமே கிளம்பி வந்துட்டார். காலங்காத்தால் கதவை திறந்து வெளியே பார்க்கும்போதே செம்ம ஹாப்பியாக ஒரு புத்துணர்ச்சியாக இருந்துச்சு. அப்புறம் எங்கள் அண்ணன் வந்ததுமே கோயிலுக்கு கிளம்பிட்டோம். என் பையனை எங்கள் அண்ணன் தூக்கிட்டு போயிட்டான். கோயிலில் போடுற சாங் கேட்கும்போது அவ்வளோ இனிமையாக இருந்துச்சு. இந்த பாட்டை கேட்டு அப்படியே கொஞ்ச நேரம் மெய் மறந்து உட்காந்துட்டேன். என் பையன் வந்து எங்கள் அண்ணன் கூட பைக்கில் வரான்னு சொன்னேன்ல, அவன் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால உட்காந்துட்டு ஒன்றா போய் சாமி கும்பிட்லான்ட்டு அதுக்கப்புறம் அவன் வந்த பிறகு ஒன்றா போய் உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு வந்ததுக்கப்புறம் அந்த அர்ச்சனை எல்லாம் பண்ணிவிட்டு அதில் கொடுக்குற பூ வந்துட்டு தலையில் வச்சிட்டு இருந்தேன். என் பையன் வந்துட்டு பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலில் உள்ளே போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இருந்தான். பார்க்குறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு என் பையன் இப்படிலாம் பண்ணுறான்னு. அப்புறம் எல்லாருமே கிளம்பிட்டு ஒரு ஹோட்டல் போயிட்டு சாப்பிட்லான்ட்டு ஆரியாஸ் ஹோட்டல் வந்தாச்சு. அங்கே போயிட்டு நெய் ரோஸ்ட் ஆர்டர் பண்ணியிருந்தோம், 3 நெய் ரோஸ்ட்டு. ஏன்னா ஒன்றே வந்துட்டு பெருசாக இருக்கும், அவ்வளோவா சாப்பிட முடியாது அப்படிங்கிறதுனால ஆளுக்கு ஒவ்வொரு தோசை தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். நான் அந்த முக்கோணத்தை அப்படியே உடச்சி எடுத்து அந்த சாம்பாரில் டிப் பண்ணி சாப்பிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சின்ன வயசுல இருந்தே கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம்னா அப்படியே ஆரியாஸ் ஹோட்டல் போயிட்டு நீட்டாக சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துடுவோம் வீட்டுக்கு. இது ரெகுலராக நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்க ஒன்று. அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆளுக்கு ஒரு கப் ஆஃப் காஃபி குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஆக மொத்தம் இன்றைக்கி டே வந்துட்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.